கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வாக்கியம் சொல்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலே நீயோ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆங்கிலத்திலே யூ வில் பி எ பிளெஸ்ஸிங் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு ரூபத்திலே சொல்ல வேண்டுமென்றால் பிளெஸ்ட் டு பி எ பிளெஸ்ஸிங் என்று சொல்லலாம். உண்மையாகவே ஆபிரகாமுக்கு 7 விதமான ஆசீர்வாதங்களை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-3 வாக்கியங்களிலே அங்கு வாசிக்கிறோம். அதிலே முக்கியமான ஒரு ஆசீர்வாதம், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29 நாம் ஆபிரகாமின் வித்தாய் இருப்பதினாலே இந்த வாக்கு தத்தத்துக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையிலே நாம் பிறருக்கு எவ்வாறு ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடும் என்கிற ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். ஆனால் ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 7 நீங்கள் 9 வாக்கியங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கு அநேக குறிப்புகள் வருகிறது. முதலாவது குறிப்பு என்ன? நம்முடைய வாழ்க்கையில த்ரூ த சர்வீஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பிறருக்கு ஊழியம் செய்கிறதின் மூலமாக ஆண்டவருக்குள்ளாக பிறருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ஊழியம் என்றால் பிரசங்கம் பண்ணுகிறது அல்லது ஜெபிக்கிறது என்ற பொருள் மாத்திரமல்ல. ஊழியம் என்றால் பிறருக்கு பணிவிடை செய்கிறது என்ற பொருளை வருகிறது. அருமையானவர்களே, அங்கே மத்தேயு 20ஆம் அதிகாரம் 25 28 வசனங்களை வாசித்தால், ஒருவன் முதன்மையாக இருக்க வேண்டும் என்றால் பிறருக்கு பணிவிடைக்காரனாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேய நிருபம் 6ஆம் அதிகாரம் 10 வாசித்தால், பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் செய்து வந்த ஊழியத்தையும் ஆண்டவர் மறந்து விடுகிறதற்கு அநீதி உள்ளவர் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பிறருக்கு பணிவிடை செய்ய வேண்டும், சேவை செய்ய வேண்டும். இதை நம்முடைய குடும்பத்திலே, சபையிலே அல்லது வேலை செய்கிற இடங்களிலே அல்லது சமுதாயத்திலே செய்ய அழைக்கப்படுகிறோம். 2வதாக த்ரூ த கைண்ட்னஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த கரிசனை நமக்கு மிக வேண்டும். அங்கே 8ஆம் அதிகாரம், அதாவது ரோமர்கள் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியத்தை வாசித்தால் இரக்கம் செய்கிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில இரக்கம் அவசியம். இரக்கத்தின் மூலமாக அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. 3வதாக த்ரூ த ஜெனராசிட்டி. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35 பாருங்கள். நாம் வாங்குறதை காட்டிலும் கொடுக்கிறது அதிகமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஜெனராசிட்டி என்பது தாராள மனது அல்லது தாராளமான உதவும் பண்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ரோமர் 12:13 பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஊதாரித்தனமாய் செலவழிக்கிறார்கள், அல்லாவிட்டால் கருமித்தனமாக வாழ்ந்து விடுகிறார்கள். ஆனால் தாராள இருதயத்தோடு தங்களுக்காக அல்ல பிறருக்கு உதவி செய்கிற மனப்பான்மை மிக அவசியமாய் காணப்படுகிறது. ஊழியம் செய்வது மூலமாக, நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே இரக்கம் செய்வது மூலமாக, தாராள குணத்தோடும் நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். 4வதாக நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களே கிரியேட்டிவிட்டி, அதாவது ப்ராப்ளம் சால்விங் மக்களாக நாம் மாற வேண்டும். த்ரூ த கிரியேட்டிவிட்டி ஆர் த ப்ராப்ளம் சால்விங் என்று சொல்லலாம். நம்மை சுற்றிலும் அநேக மக்கள் பிரச்சனையோடு இருக்கிறார்கள். அந்த பிரச்சனையை எவ்வாறு தீர்ப்பது அல்லது அந்த பிரச்சனைக்கு தீர்ப்பதற்கு எவ்வாறு உதவி செய்வது, இந்த ஒருவேளை அந்த உருவாக்குகிற அல்லது அந்த எண்ணத்தோடு நாம் காணப்பட்டு அநேகருடைய பிரச்சனைகளை தீர்க்க முற்பட வேண்டும். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அங்கே யோசேப்பு என்கிற மனிதன் அந்த எகிப்திலே எதிர்காலத்திலே வரப்போகிற பஞ்சத்தை அங்கே தீர்ப்பதற்காக தேவ ஆவியினாலே அருமையான ஒரு கருத்தை, ஆலோசனை சொல்லி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுகிற ஒரு மனிதனாக காணப்பட்டான்.
ஒருவேளை உங்களை சுற்றில் இருக்கிற மக்கள் பல்வேறு பிரச்சனையில் இருக்கும்போது அந்த பிரச்சனை எவ்வாறு தீர்ப்பது என்று நீங்கள் யோசித்து தேவ ஆவியின் பலத்தினாலே அவர்களுக்கு அதை கூறி அவர்களை விடுவிப்பது நிச்சயமாகவே அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கக்கூடும். நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே இதை செய்ய வேண்டும். சபையிலே, வேலை செய்கிற இடங்களிலே, எல்லா இடங்களிலும் நாம் இதை நடப்பிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த திருமறை பகுதியை நான் வாசித்த பொழுது லூக்கா நற்செய்தி நூலில் உள்ள நல்ல சமாரியனுடைய ஓமையை நான் யோசித்து பார்த்தேன். இந்த நல்ல சமாரியன் அங்கு காயப்பட்டு குற்றுயிராய் கிடந்த மனிதனுக்கு அவன் ஊழியம் செய்கிறான். அவனை எடுத்து அவன் காயத்தை கட்டி அவனை தன்னுடைய அருமையான வாகனத்தில் ஏற்றி கொண்டு வருகிறான். அங்கே பாருங்கள், அவனுக்கு அந்த ஊழியம் செய்கிற பண்பு இருக்கிறது, அவனுக்கு இரக்கம் காட்டுகிற பண்பு இருக்கிறது, அதே சமயத்தில் தாராள மனது இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அவன் பிரச்சனையை தீர்ப்பதற்காக சத்திரத்தில் கொண்டு போய் 2 பணத்தை கொடுத்து, இதுக்கு மேலாக ஏதாவது செலவு பண்ணினால் நான் திரும்ப வரும்போது தருவேன் என்று சொல்லிவிட்டு போகிறதை காண முடிகிறது. இவ்வளவு குணங்களும் இந்த நல்ல சமாரியனுடைய ஓமையிலே காணப்படுகிறதை அறிந்து ஆச்சரியப்பட்டேன். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, உங்கள் சபைக்கு மாத்திரமல்ல, உங்கள் அமைப்புகளுக்கு மாத்திரமல்ல, உங்கள் இனத்தாருக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வார். கண்களை மூடி நான் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வித்து தாரும். நாங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாக எங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை ஒரு நல்ல சமாரியனை போல மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே.